ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 427வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவில்லார் அகுதறி கல்லாதவர். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையவர்கள் எப்படி இருப்பார்களாக இருந்தால், ஒன்றை செய்தால் அதற்கு எதிர்வினை என்ன இருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வார்களாம். ஆனால் அறிவில்லாதவர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர் என்ற குரலுக்கான ஒரு வித்தியாசமான உரையிலே அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு விளைவுக்கு எதிர்விளைவு எப்படி இருக்கும் என அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு செயலை செய்தாலோ ஒரு பொருளை செய்தாலோ எதை செய்தாலும் அதற்கான எதிர்த்தாக்கம், அதாவது அதற்குரிய பிரதிபலன் என்ன கிடைக்கும் என்பதை அறிவுடையவர்கள் சிந்தித்து தான் செயல்படுவார்களாம். ஆனால் அறிவில்லாதவர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அறிவுடையார் ஆவதறிவார், அறிவில்லார் அகுதறி கல்லாதவர் என்ற பொருளுக்காக சாலமன் பாப்பையா அவர்களும் மிகவும் சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன்னே அறிய வல்லவர், அறிவில்லாதவர் அதனை அறிய இயலாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் நல்ல ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையவர்கள் ஒன்றை செய்தாலோ ஒன்றை கணித்தாலோ எதிர்காலத்தில் அதற்கான பிரதிபலன் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் அதற்கான பின்விளைவு என்ன இருக்கும், அதற்கான விளைவுகள் என்ன இருக்கும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே சிந்தித்து செயற்படுவார்களாம். அறிவில்லாதவர்கள் என்ன செய்வார்கள், அதை அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்பதாகத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்களும் அறிவுடையவர்களாக, நாங்கள் ஒன்றை செய்தால் அதற்கான பிரதிபலன் என்ன கிடைக்கும், எதிர்காலத்தில் அதற்கான பின்விளைவுகள் என்ன என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக, அறிவுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் துணை நிற்க வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கிறோம்.